ஆமாம். இஞ்சி டீ. ஏண்டா வெள்ளை போடல? மணி 6 ஆயிடுச்சு. என்ன சாரி சாரி. நீ போறது எனக்கே கால் வலிக்குது. நான் சொல்றேன் நைட்டு. ஆமா ஆமா. அங்க என்ன சாரி சாய். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆமா அப்படின்னு அப்படிதான் சொல்லுவான். போகும்போது வெள்ளை போட்டு போ. இன்னும் 1 hour டைம் தொடரும். 1 hourன்றது திடீர்னு கூட எங்க அம்மா யாரெல்லாம் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணிடுவேன். வச்சிருக்கேன், கொஞ்சம் தான் கொடுப்பேன், நிறைய கொடுக்க மாட்டேன். படிக்கிற பசங்களுக்கு வந்து டீயோ காஃபியோ கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்கவே கொடுக்காதீங்க. குழந்தையில இருந்தே வந்து டீயோ காஃபியோ கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளேவர்லாம் சொல்றாங்கல்ல, சத்தியம்லாம் கிடையவே கிடையாது. பாலாக குடிக்காதுங்க குழந்தைங்கிறதுக்காக அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. எல்லா தானியமும் கலந்து மாவரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி வேணா கொடுங்க. இல்லையா வெறும் பால் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. ப்ரௌன் சுகர் போட்டு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. சரியா? நான் டீயே குடிக்க மாட்டேன். இது கோல்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குடிச்சா சூடாக குடிச்சா நல்லா இருக்குமேனு கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு டீ காஃபி நாட் அலோடு. விடுமா, நீ படிமா சாமி. டீ சாப்பிடுவது ஒரு உயிர் சிரிப்பு சிரிங்க. சாப்பிட்டாவது ஓகேங்க. அப்புறம் வந்து 1 வயசு குழந்தைங்களுக்குள்ள நீங்க சாப்பாடு ஃபுட் ஐட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கேவரை வந்து நைட்ல ஊற வச்சிருங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்லை ஒரு 3 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் கூட கேவரை வந்து நைட்ல ஊற வச்சுட்டு காலைல மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு டீ வடிகட்டினீங்கன்னா பால் மாதிரி வரும். அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை லைட்டாக பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. தாய்ப்பாலுக்கு அடுத்த பால் கேழ்வரகு பாலுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சத்து அதில் இருக்கு. சரியா? அந்த மாதிரியும் கொடுங்க. அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நான்லாம் வந்து கேவரெலாம் சும்மாவே ஆட் பண்ணிப்பேன். இந்த அடை மாவு தோசை மாவுலாம் வருதுல்ல, அதில் ஆட் பண்ணிப்பேன் அதிகமாக. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிப்பேன். ஆல்ரெடி நான் அந்த கஞ்சி வந்து வீடியோ போட்டிருக்கேன். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி குடிக்கும், தேங்காய் பாலில் சூப்பராக இருக்குங்க. அந்த கஞ்சி காரெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட். அந்த காலத்தில் வந்து ராஜாங்களோட அரிசி தான் வந்து கருப்பு கவுனி அரிசியாக. ஏன்னா அந்த காலத்தில் ராஜாங்க சாப்பிட்டாங்க, நம்மளால இப்போ சாப்பிட முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு 2000 1000 4000 அப்படின்னு செலவு பண்ணுறதுக்கு 1 கிலோ அது 300 ரூபா வரும். ஒரு 2 அழாக்கு 2 குழிக்கரண்டி அளவு அரிசி எடுத்துன்னா 4 பேர் கஞ்சி குடிக்கலாம். நாங்கள் 2 குழிக்கரண்டி அளவு தான் எடுத்துப்போம். அப்படின்றது வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்குங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போகிறீங்க? அதே மாதிரி தலைவலிக்குது அப்படின்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிடாங்க. சூடாக டீ குடிங்க, இல்லைன்னா நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ரெஸ்ட் எடுங்க, எடுத்தாலே சரியா போகும். நீங்க ஒரு சயின்டிஸ்ட்னா இல்லைங்க, எல்லாமே எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அது அப்படியே உங்களுக்கு ஏதோ என்னென்ன தெரிஞ்சது